ஹலோ விஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கும் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடை தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ ரிவர்சாங்ன்ற அந்த கம்பெனியோட ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடு தான் இது. ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் நீங்கள் ஒயர்லெஸ் சார்ஜர் பேடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சார்ஜர் பேடை தாண்டி நீங்கள் போகவே முடியாது. ஸோ 100,000க்குள்ளேயே இந்த சார்ஜர் பேட் கிடைக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த சார்ஜர் பேடை அன்பாக்சிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த சார்ஜர் பேடோட ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ இதோட ப்ரைஸை பற்றியும் மூலியமாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே வெஸ், ஃபஸ்ட் இந்த சார்ஜர் பேடை பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சார்ஜர் பேட் எதனால் வாங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா என்னோட பிரதரோட மொபைல் பார்த்தீங்கன்னா S20+. ஸோ அந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் பேடு வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக இந்த சார்ஜர் பேடை வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபோனுக்கு தான் வந்து நிறைய ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் பேடு கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு விஷயமா இருக்க போகுது. ஸோ இன்னும் ஒரு வருஷத்துல 2 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருக்கிட்டையும் மேக்ஸிமம் ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபோன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்கிட்ட ஒயர்லெஸ் சார்ஜிங் ஃபோன் இல்லைன்றதுனால இந்த வீடியோ பார்க்காம ஸ்கிப் பண்ணுறாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ இந்த சார்ஜர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கும் தெரிய வரும். ஸோ ஓகே ஃபஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட பாக்ஸ்லேருந்து அன்பாக்சிங் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா தி பிக் பில்லியன் டேஸில் அந்த ஆஃபரை தான் வாங்கினது. ஸோ இத்தனை நாள் ஏன் டிலே ஆச்சுன்னு வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட்டால் தான் டிலே ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரிவர்சாங் கம்பெனி பற்றி மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இது ஒரு ஹெட்செட் கம்பெனியாக தான் இருந்தது. ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோ கடைசியில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ரிவர்சாங்கோட ஒயர்லெஸ் பேடை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் அன்பாக்சிங் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா மேலே வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பில்லு அதாவது இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிவர்சாங் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 899, அதாவது 900 ரூபாய்க்கு இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 900 ரூபாய்க்கே இந்த சார்ஜர் பேட் கிடைக்குது. அதுவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு சார்ஜர் பேடாக இந்த சார்ஜர் பேட் இருக்குது. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் தந்திருக்காங்க. ஸோ இந்த யூசர் மேனுவல் நீங்கள் முடிஞ்சால் படித்து பாருங்கள். ஸோ அது படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நல்ல விஷயங்கள் நிறைய தெரியும். ஸோ நெக்ஸ்ட் இது கூட என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கேபிள் வந்து தந்திருக்காங்க. ஸோ சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக இந்த டேட்டா கேபிள் தந்திருக்காங்க. ஸோ மற்ற கம்பெனிஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இதுவுக்காக, அதாவது ஒரு பேச்சுக்காக தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு டேட்டா கேபிள்னு தருவாங்க, ரொம்ப குட்டியோண்டு தருவாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பெருசாகவே தந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் தான் இருக்குது. ஸோ இந்த சார்ஜர் பேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மாக வந்து தயாரிச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்லிம். ஸோ பின்னாடி இருக்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே புரியும். ஸோ ரொம்ப ஸ்லிம்மாக தயாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜ் ஏறும்பொழுது லைட் வந்து க்ளோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோஎஸ்பி கேபிள் தந்திருக்காங்க. இந்த மைக்ரோஎஸ்பி கேபிளை இந்த சார்ஜர் பேடு கூட கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த யூஎஸ்பி பின்னை நம்ம நார்மல் சார்ஜர் பின்னில் போட்டால் போதும், ஈஸியாக வந்து நம்மளால் ஒயர்லெஸ் வழியாக சார்ஜ் ஏற்றிக்க முடியும். ஸோ வெறும் நம்ம ஃபோனை மட்டும் மேலே வச்சா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகுது. நம்ம மேலே ஃபோன் வைக்கும் பொழுது சுற்றியும் பார்த்திங்கன்னா லைட் எரியதுனால ரொம்பவே நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா ஸோ ஓவராலாக பாக்ஸ் கூட வந்திருக்குது இவ்வளோ தான். ஸோ ஒரு சார்ஜர் பேட், கேபிள், அதுக்கப்புறம் வாரண்டி கார்ட்ஸ் அதெல்லாம் தான் தந்திருக்காங்க. ஸோ ஓகே பஸ், இவ்வளோ தான் இந்த சார்ஜரோட அன்பாக்சிங் வீடியோ. ஸோ இதோட முழு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சாங் ஏர்பேட் பி ப்ளூன்றது தான் இந்த நேம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் சிம்பிளாக ரிவர்சாங் ஒயர்லெஸ் சார்ஜர் பேடுன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே இதுதான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு நிற்கும். ஸோ இந்த ரிவர்சாங் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய இயர்ஃபோன்ஸ் தான் வந்து விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இயர்ஃபோன்ஸ்க்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்சாங் கம்பெனியை ஆரம்பிச்சதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் காலங்கள் போக போக பார்த்தீங்கன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா டெக்னாலஜிஸும் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த மாதிரி சார்ஜர் பேட், அதுக்கப்புறம் ஏர்பேட்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே பஸ், இப்போ இந்த சார்ஜர் பேடோட ஸ்பெக்கெல்லாம் பார்த்தலாம். நீங்கள் riversong.comல போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த சார்ஜர் பேடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 வாட்ஸ்க்கான சார்ஜர் தான் இது. ஸோ 10 வாட்ஸ்க்கான சார்ஜர் அவுட்புட் தான் பார்த்தீங்கன்னா இது கொடுக்கும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் ஒயர்லெஸ் சார்ஜிங் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் 10 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆன்டி ஸ்லிப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கையில் பிடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்லிப் டிசைனில் தான் இருந்தது. ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்லிப்லாம் எதுவுமே ஆகலை, அதனால் கீழே விழுந்துருமோன்ற பயம் நம்மளுக்கு இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜரில் மேக்ஸிமம் நிறைய ஹீட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவர் ஹீட்டிங் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவர் ஹீட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்டாக ஒரு ப்ரொடெக்ஷன் இதில் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் ஹீட்டிங்கிற இஷ்யூவே இதில் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு எல்இடி டிசைன் தந்திருக்காங்க. ஸோ சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்காக மேலே ப்ளேஸ் பண்ணும்பொழுது சுற்றிலாம் லைட் எரிய ஆரம்பிக்கிறது, பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே பஸ், இவ்வளோ தான் இந்த சார்ஜரோட அன்பாக்சிங் வீடியோ. ஸோ இதோட ஸ்பெக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த சார்ஜருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100% வந்து நான் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சார்ஜர் தேவைப்படுதுன்னா நீங்கள் riversong.comல கூட பார்த்தீங்கன்னா கூட இன்னும் நிறைய சார்ஜஸ்லாம் கிடைக்குது. ஸோ ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சார்ஜர் இது இருக்கிறதுனால தான் இதை வாங்கியிருக்கோம். ஸோ ஓகே பஸ், ஃபைனலாக இந்த வீடியோ எதிரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால் இந்த வீடியோ லைக் கொடுங்க. மேலும் இந்த வீடியோ தவிர்த்து உங்களுக்கு எதாவது விருப்பப்பட்டால் கிளம்பி சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி கிளம்பி சொல்லுங்கள். உங்களை தவிர செஞ்சுக்கிறேன். பாய். வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.